வணக்கம், உங்கள் தேடல் உங்களுக்காக. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியனை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு, அப்புறம் ஜீரகம், பெப்பர் இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் நைவாக அரைச்சிட்டு, அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கிலோ மட்டனுக்கு நான் இன்றைக்கி செய்கிறேன். ஸோ 1/4 கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி. இப்போது நான் எண்ணெய் விட்டு குக்கரில் அதில் பட்டை தாளித்து, அதில் நம்ம வச்சுருக்க ஒரு வெங்காயமும், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா சுருள வதங்கணும். அது நல்லா வதங்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கின உடனே இப்போ தக்காளி சேர்த்துக்கணும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தக்காளியை போட்டு நல்லா அதோட சேர்த்து வதக்கணும். இப்போது அதுக்கு நல்லா வதங்கணும் இதுவும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மட்டன் 1/4 கிலோ மட்டன் அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வாஷ் பண்ணி அதை அதில் போடணும். ஸோ அதில் போட்டு இன்னமும் நல்லா வதங்கணுங்க. இதுவும் சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா சால்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஸோ சால்ட் போட்டதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா சால்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம எவ்வளோ வாட்டர் 300 ml வரைக்கும் சேர்க்கலாம். வாட்டர் ரொம்ப சேர்க்க வேணாம், 200 ml கூட சேர்க்கலாம். 200 to 300 ml வரைக்கும் நீங்கள் வாட்டர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்னென்னா ப்ரெஷர் குக் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அந்த ப்ரெஷர் குக்கரில் ஒரு 6 விசில்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, பாருங்கள் விசில் வந்துடுச்சு. ஸோ இந்த விசில் ஒரு 6 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கும். அந்த தண்ணி லெவல் வத்துறதுக்காக இன்னும் நம்ம சுண்டை வச்சுட்டே இருக்கணும். ஸோ சுண்டு ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொரியாண்டர் லீஃப் போட்டு நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அப்பீலிங்காக மட்டும் இல்லைங்க, ரொம்ப சாப்பிடாவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டிஷ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.